அனைவருக்கும் வணக்கம். டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு அனுதாப வணக்கங்கள். ஏன்னா, பாவம் உங்களுக்கே ஒரு விஷயம் தெரியாது, நீங்கள் உண்மையிலேயே டயபெட்டிஸ் நோயாளியா அப்படின்றது. அதுக்காகலாம் டயபெட்டிஸ் அப்படின்னு நோயெல்லாம் கிடையாது, இதெல்லாம் ஏமாத்த வேலை அப்படிலாம் சொல்ல வரலங்க. கண்டிப்பாக இது ஒரு நோய் தான். இல்லைனா மதுமேகம், நீரிழிவு அப்படின்ற பேர்லாம் எப்படி வந்து சித்த மருத்துவத்தில். ஆனாலும் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே உண்மையான டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்ற நோயே முழுசாக மாற்றப்பட்டும் இருக்குது, மறைக்கப்பட்டும் இருக்குது. ஏதோ உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் பக்கம் போனது தான். டெஸ்ட் பண்ணிவிட்டு சுகர் அதிகமாக இருக்குது, அதாவது ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இத்தனை வருஷமாக மாத்திரை, இப்போது இன்சுலின் ஊசி அந்தளவுக்கு வந்தாச்சு. இப்படி தாங்க பல பேர். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வேறு வழியும் கிடையாது. நீங்கள் நினைக்கலாம், உலகம் ஃபுல்லாக எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அவங்க சொல்கிறதுல என்ன பொய்யா? நான் இந்த அக்குபஞ்சர் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த நோய்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அப்படி தான் இந்த டயபெட்டிஸ் பற்றியும் நெட்டில் பார்த்தேன். சும்மா இன்டர்நெட்டில் யூடியூப்பில் பார்க்கும்போது எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் பேசியிருக்காங்க. எங்கேயுமே மாற்றம் எதுவுமே இல்லை. ஆனாலும் ஒரு சந்தேகம், மற்ற மருத்துவங்கள்லாம் இது அவ்வளோ சிம்பிளாக பார்க்குதே, ஆனால் இந்த அலோபதியில் மட்டும் இதுக்கு தீர்வே கிடையாது, காலம் ஃபுல்லாக மாத்திரை போட்டுருந்தாங்க ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்படி பார்க்கும்போது தான் இது கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது. நானுமே கூட யோசித்தேன், என்னடா உலகம் ஃபுல்லாக இவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எல்லாமே போய் சொல்லுவாங்க அப்படின்றப்ப தான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. நம்ம என்ன தான் நெட்டில் சர்ச் பண்ணாலும் எல்லாரோட கண்ணோட்டமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது இந்த நோய் அளவுக்கு அதிகமாக இருக்கிற சர்க்கரை, அதுக்கு காரணமாக இருக்க இன்சுலின். ஸோ இதை எப்படி சரி பண்ணும் அப்படின்றத பற்றி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. ரெண்டாவது, நம்மளுக்கு என்ன சொல்லணுமோ அதை தெளிவாக சொல்கிறாங்க, என்ன மறைக்கணுமோ அதை தெளிவாக மறைக்கிறாங்க. ஏன்னா நம்ம எப்படியும் இவங்க சொல்கிறத தான் கேட்க போகிறோம். அதனால தான் எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. இந்த நோயை உண்மையாலே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடம்புக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். அதுக்கு பயோகெமிஸ்ட்ரி, உயிர் வேதியியல் நம்ம பார்க்கணும். நம்ம பொதுவாக அதை யாருக்கும் புரியவும் போதில்லை. எத்தனை பேருங்க ஒரு மாத்திரை வாங்கிட்டோம்னா இது எப்படி தான் உடம்புல வேலை செய்யுது அப்படின்றத மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்ற போட்டு கூகுளில் தேட போகிறோம் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த சக்கரை நோய்க்கு பற்றி கூட நம்ம எப்படி சர்ச் பண்ணுவோம், டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இல்லை சக்கரை நோய் இல்லை நீரிழிவு அப்படின்னு போட்டு இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு இன்சுலின் எப்படி அதிகப்படுத்துறது, சுகர் எப்படி குறைக்கிறது, இதை பற்றி தான் இன்னும் சர்ச் பண்ணுவோம். அதை நோக்கி தான் அவங்களுடைய விளக்கமும் இருக்கும். ஆனால் இந்த இன்சுலினோட முக்கியத்துவம் என்ன, குளுக்கோஸ் எப்படி வேலை செய்யுது, இதை பற்றி நம்ம பார்க்கவும் போதில்லை, அது நம்ம புரிஞ்சிக்க போதில்லை. அப்படின்றதுனால அந்த பக்கம் நம்ம போகிறதும் கிடையாது. இதனால தான் இந்த நோயோட உண்மையான விளக்கமே நம்மளுக்கு புரியாமல் இருந்தது. இப்போது நம்ம பார்க்க வேண்டியது என்ன, இந்த உயிர் வேதியியல், இந்த பயோகெமிஸ்ட்ரி பார்த்தா தான் நம்மளுக்கு இந்த நோயை பற்றி முழுமையான விளக்கம் கிடைக்கும். கவலைப்படாதீங்க, பழைய வீடியோ மாதிரி பெருசாலாம் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்காது. ரொம்ப சிம்பிளாக ஜோ மேடம் ஸ்டைல் சொல்லணும்னா 3 கேள்வி கேட்கலாமா சார்? உங்ககிட்டே கிடையாதுங்க, நம்ம எல்லாம் ஒரே கட்சி தான். நம்ம சார்பாக உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். இந்த 3 கேள்விகளுக்கு பதில் உங்களுக்கு கிடைச்சதும் இந்த நோயை பற்றின புரியல் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இது சரி செய்ய வழியும் கிடைச்சிடும். அப்போது சரி செய்யலாமா? கண்டிப்பாங்க. அலோபதி தவிர மற்ற மருத்துவங்கள் எல்லாம் இது சரி பண்ணிட்டு தான் இருக்குது. அதாவது இவங்க சொல்கிற டயபெட்டிஸ் மெலிட்டஸ் கிடையாதுங்க. உண்மையான சர்க்கரை நோய், உண்மையான டயபெட்டிஸ் நோய் என்னவோ அது சரியாயிட்டு உடம்போட தொந்தரவுகள் சரியாகுது. சரி, நம்ம விஷயத்துக்கு வரலாமா? இந்த கேள்விகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா உள்வாங்குங்க. இதுக்கான பதிலை நீங்கள் தான் தேட போகிறீங்க. இதுக்கான பதில் நீங்கள் கூகுளில் கேட்டாலும் சரி, இல்லை லேட்டஸ்ட்டாக சாட் ஜிபிடியில் கேட்டாலும் சரி, ஏன் உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் கேட்டாலும் சரி. இப்போ தான் நம்ம வீட்டுக்கு ஒருத்தரையாவது கஷ்டப்படுத்தி டாக்டர் ஆக்கி வச்சுருக்கோம் இல்லையா? ஆனால் பதில் முக்கியம் பிகில். சரி, இப்போ கேள்விகளுக்கு போகலாமா? கேள்வி நம்பர் 1, சர்க்கரை நோய்ன்றது என்ன? ரத்தத்தில் குளுக்கோஸ், அதாவது சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குது. கம்மியாக இருந்தால் லோ சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று அதிகமாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குது, இதுதான் நோய். நம்ம சாப்பிட்றதுக்கெல்லாம் கம்மியெல்லாம் ஆகாது, அதிகமாக தான் இருக்கும். அது நம்மளுக்கே தெரியும். ஒன்று கம்மியாக இருந்தால் இந்த குளுக்கோஸை ஏற்றணும், அதிகமாக இருந்தால் சர்க்கரையை குறைக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், நம்ம உடம்புல பொதுவாக ஒரு விஷயம் நடக்குன்னா அதுக்கு ஹார்மோன்ஸ்களை சுரக்கணும். உதாரணமாக பசி எடுக்க ஒரு ஹார்மோன், பசியை நிறுத்த ஒரு ஹார்மோன், சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகிறதுக்கு பல ஹார்மோன்கள். அவ்வளவு ஏன் தும்பல் வரணும்னா ஒன்று, இரும்பல் வரணும்னா ஒன்று, அவ்வளவு ஏன் கோபம் வந்தால் ஒன்று, பயம் வந்தால் ஒரு ஹார்மோன், ஸ்ட்ரெஸ்ஸுக்காக ஹார்மோன், அவ்வளவு ஏங்க லவர்ஸ் பார்க்கும்பொழுது கூட ஹார்மோன்ஸ் சுரக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ஹார்மோன்ஸுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஹார்மோன் ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த வேலை நடக்கும், இல்லை நடக்காது. இது போல தான் நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்டு மாற்றின குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, அதை உறுப்புகளுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ஹார்மோன் தேவை. அந்த ஹார்மோனோட பேர் தான் இன்சுலின். இந்த பேரை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்களே, சக்கரை நோய் இருக்கவங்களாம் ஊசி போடுவாங்களே, அதுதாங்க இந்த இன்சுலின். இவர் தான் ரத்தத்தில் இருக்கும் தெரியுமா நம்ம குளுக்கோஸ், இந்த குளுக்கோஸை கையை பிடிச்சி இந்த உறுப்புகளுக்கு உள்ளே அனுப்பிவிடுவார். இவர் ஒரு வாட்ச்மேன் மாதிரி. வெறும் வாட்ச்மேன் கிடையாதுங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான வாட்ச்மேன். இவர் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா அந்த உறுப்புகளுக்குள்ளே இந்த குளுக்கோஸ் போகவே முடியாது, ரத்தத்திலேயே சுற்றிட்டு இருக்க வேண்டியது தான். இதனால தான் நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது. ஸோ
சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த இன்சுலின் பற்றாக்குறை தான். ஒன்று இந்த இன்சுலின் பத்தலை, இல்லைனா இந்த இன்சுலினை உடம்பு ஏற்றுக்கலை, அதுவும் இல்லைன்னா இந்த இன்சுலின் சுரக்கவே இல்லை. ஸோ இன்சுலின் தான் காரணம் இந்த சர்க்கரையோட அளவு அதிகமாகிறதுக்கு. அதாவது இதுதான் இந்த நோயோட விளக்கம் அலோபதி டாக்டர் சொல்கிறது. சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது, அதுக்கு காரணம் இன்சுலின் இல்லை. இப்போது கேள்வி நம்பர் 1, எவ்வளவு முக்கியமான இந்த இன்சுலின், அதாவது இது இல்லைன்னா உறுப்புகளுக்கு உள்ளே போக முடியாது சொல்கிறாங்க இல்லையா, இந்த இன்சுலின் இல்லைன்னா இந்த குளுக்கோஸ் ஆனது எந்தெந்த உறுப்புகளுக்கு உள்ளே போக முடியாது. நம்ம உடம்புல பல உறுப்புகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த உறுப்புகளில் இந்த இன்சுலின் இல்லைன்னா இந்த குளுக்கோஸால் உள்ளே நுழைய முடியாத உறுப்புகள் என்னென்ன? இதெல்லாம் ஒரு கேள்வியா, இதுக்காப்பா இவ்வளோ பில்டப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. எல்லா உறுப்புக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோமே, அப்படிலாம் கிடையாது. இந்த கேள்விகள் பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இன்சுலின் சுற்றி தானே இருக்குது, இன்சுலின் சுரக்கலை, இன்சுலின் கம்மியாக இருக்குது. இதனால தானே அப்போது அவ்வளோ முக்கியமானது இன்சுலினோட தேவை என்ன அப்படியே புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த நோயை பற்றிய புரிதல் கிடைக்கும் நம்மளுக்கு. இதுதான் கேள்வி நம்பர் 1, இன்சுலினோட முக்கியத்துவம், எந்தெந்த உறுப்புகளுக்கு இன்சுலின் முக்கியம். இப்போது 2வது கேள்விக்கு போவோம். சரி, இன்சுலின் பத்தலை, அதனால் இன்சுலின் கொடுத்தாச்சு, இல்லை இன்சுலின் சுரக்க வச்சாச்சு, இதனால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு சரியாக வருது. இது சுரக்காதனால தான் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னே வச்சுப்போம். இப்போது நான் எப்பயும் சொன்ன மாதிரி உடம்புல ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஹார்மோன்ஸ் சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, பசி எடுக்க ஒன்று, பசி நிறுத்த ஒன்றுலாம் சொன்னேனே, அது மாதிரி மனநிலை மாற்றம் காரணமாகவும் ஹார்மோன்ஸ் சுரக்கும். உதாரணமாக சந்தோஷமாக திருப்தியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ சுரக்கிற ஹார்மோன் தான், அதுக்கு பேர் தான் ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் டோப்பமைன். ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது, அந்த சமயத்துலேயும் உடம்புல ஹார்மோன் சுரக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கார்டிசால், அட்ரினலின், அதுக்கு பேர். அவ்வளவு ஏங்க, லவர்ஸ் 2 பேரும் பார்த்துக்கும் போதும் சரி, குழந்தைக்கு தாய் பால் கொடுக்கும்போதும் சரி, சுரக்கிற ஹார்மோன் தான் ஆக்சிடோசின். இதுக்கு லவ் ஹார்மோன் பேரே இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு எமோஷன்ஸ்க்கும் உடம்புல ஹார்மோன் சுரக்கணும். இப்போது கேள்வி நம்பர் 2 என்னென்னா, இந்த மாதிரி மனநிலை மாற்றம் காரணமாக, உதாரணத்துக்கு குடும்ப சூழல், அலுவலகத்தில் சூழல், ஏன் ரோட்டில் டிராஃபிக் ஜாமு, இந்த மாதிரி ஏற்படும் பொழுது அந்த மாற்றம் காரணமாக, மனநிலை மாற்றம் காரணமாக உடம்பில் சுரக்கிற ஹார்மோன்ஸ்னால உடம்பில், அதாவது ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவில் மாற்றம் இருக்குமா, ஏற்றம் இறக்கம் இருக்குமா? கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. கவலை, துக்கம், பயம், சந்தோஷம், படபடப்பு, அவ்வளவு ஏன் லவரை பார்க்கும்பொழுது, குழந்தை பிறக்கும்போது, இந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதன் காரணமாக உடம்பில் சுரக்கிற ஹார்மோன்ஸ்னால நமக்கு உடம்புக்குள்ள குளுக்கோஸோட அளவில் மாற்றம் இருக்குமா? இதுதான் 2வது கேள்வி. முதல் கேள்வி இன்சுலின், அந்த ஹார்மோனோட முக்கியத்துவம் பற்றியது. 2வது கேள்வி அளவில்லாமல் அதிகரிக்கும் சர்க்கரை, இதுக்கு காரணம் என்ன? சாப்பிட்டதுனால மட்டும்தான் சர்க்கரை அளவு ஏறுமா, இல்லை இந்த எமோஷன்ஸ்னாலையும் ஏற்றம் இறக்கம் இருக்குமா? இந்த 2 கேள்வியை புரிஞ்சால் மட்டும்தான் 3வது கேள்விக்கு பதில் உங்களுக்கு புரியும். இப்போது 3வது கேள்வி மிக முக்கியமான கேள்வி. போகலாமா? பொதுவாக இந்த அலோபதி, அதாவது இந்த ஆங்கில மருத்துவம் தன்னோட குழந்தைகளுக்கு, அதாவது இந்த நோய்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு லத்தீன் இல்லை கிரேக்க மொழியில் தான் வார்த்தைகள் எடுப்பாங்க. உதாரணமாக ஆர்த்ரட்டிஸ் அப்படின்றது என்ன? நம்மளுக்கு தெரிஞ்சதா மூட்டு வலி, அதானே? ஆமாங்க. ஆர்த்ரோ அப்படின்றது கிரேக்க மொழியில் மூட்டுன்னு அர்த்தம். இட்டிஸ் அப்படின்னா வீக்கம் அல்லது வலி அப்படின்றத குறிக்கும். இது 2 சேர்த்து தான் மூட்டு வலி, ஆர்த்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கேஸ்ட்ரட்டிஸ் அப்படின்னா கேஸ்ட்ர் அப்படின்றது வயிறு, இட்டிஸ் அப்படின்றது வீக்கம் அல்லது வலின்னு சொன்னோம் இல்லையா, அதனால் வயிறு வலி. இப்போது இந்த வரிசையில் இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்ற நோயோட பெயர் விளக்கம் என்ன? இது தெரிஞ்சு நான் என்னப்பா பண்ண போகிறேன்? கண்டிப்பாங்க, இது தெரிஞ்சாதான் நம்மளுக்கு மொத்தமும் புரியும். இந்த பெயரோட விளக்கம் புரியணும்னா முதல் 2 கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த பெயருக்கான விளக்கம் உங்களுக்கு புரியும். இந்த 3 கேள்விகள் மிக மிக முக்கியமான கேள்விகள். என்னப்பா என்னமோ சொல்ல போகிறோம் பார்த்தா கேள்வியாக எழுப்பிட்டியே. இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சதும் உங்களுக்கு இந்த நோய் மேலே இருக்க பயமும் போயிடும், இந்த நோயை சரி செய்ய வழியும் கிடச்சிரும், அப்படியே வாழ்க்கையும் மாறிடும். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, எனக்கு இந்த கூகுளில் சாட்டு என்னென்னமோ சொல்கிறியாலாம் எனக்கு தெரியாது, கவலைப்படாதீங்க. என்னோட அடுத்த பதிவில் இதுக்கான விளக்கத்தை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஆனால் மிக முக்கியமானது என்னென்னா இந்த 3 விஷயந்தான். முதல் கேள்வி இன்சுலினோட முக்கியத்துவம் பற்றியது. 2வது கேள்வி அளவில்லாமல் அதிகரிக்கும் சர்க்கரையோட அளவை பற்றியது. 3வது கேள்வி இந்த நோயோட பேரை பற்றியது. இந்த 3 கேள்விக்கும் பதில் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இந்த நோய் பற்றி உங்களுக்கு பயம் சுத்தமாக இருக்காது. அடுத்த பதிவில் இதுக்கான விளக்கத்தை நான் தரேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் புரிஞ்சு முடிவெடுக்கிறது ஈஸியாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அடுத்து நிறைய வீடியோஸ் சினிமா வரப்போகுது. நன்றி, வணக்கம்.
இந்த இன்சுலினை நம்பிக்கை உறுப்புகளில் முதல்ல இருக்கிறது அவ்வளவுதானா? இவ்வளவு குளுக்கோஸா? மெலிட்டேஸ் அப்படின்னா இனிப்பு அப்படின்னு அர்த்தம்.